ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய 7th லெசனில் இருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். மலேரியாவை ஏற்படுத்தும் கொசுவின் லார்வாக்களை ஒழிக்க எந்த மீன்களை வளர்க்கலாம்? கம்போசியா எதுக்காக வளர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கொசுக்களின் இளம் உயிரியை உண்ணும் மீன்கள் இவை. அதனால் இந்த கம்போசியா மீன்களை வளர்க்கலாம். கொசுக்களின் இளம் உயிரிகளை கொள்ள பயன்படுத்தப்படும் பாக்டீரியா எது? பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ். உலக சுகாதார நிறுவனம் எப்போது மலேரியா ஒழிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? 1950. உலக சுகாதார நிறுவனத்தின் மலேரியா ஒழிப்பு திட்டம் எதனால் தோல்வி அடைந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கொசுக்கள் டிடிடி மற்றும் பிற பூச்சிக்கொல்லிகளுக்கு எதிராக எதிர்ப்பு திறனை வளர்த்து கொண்டதால். 2015 வரை மலேரியாவிற்கான அங்கீகரிக்கப்பட்ட ஒரே